இந்த ஒரு சம் பாருங்க, இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு சம் தான். ரூபாய் 4000க்கு 5% வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4000. பி இஸ் ஈக்குவல் டு 4000 கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5% கொடுத்துருக்காங்க. ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறதுன்னு சொல்லிட்டாங்க. 2 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ n ஈக்குவல் டு 2 என்ன கேட்டிருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டினா என்னன்னு சொல்லுவோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். இந்த கூட்டு வட்டி எதையெல்லாம் சேர்ந்தது கூட்டு வட்டின்னு சொல்லுவோம், மொத்த அமௌண்ட்டோட எது இருக்கும், பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட்டும் இருக்கும். ஸோ மொத்தமாக ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் பணம் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அவங்க ரிட்டர்ன் கொடுக்கும்போது அமௌண்ட்டும் இருக்கும், அது வட்டியும் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதில் 2 சேர்த்தது தான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா. ஸோ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தெரியணும் அப்படின்னாக்கா டோட்டல் அமௌண்ட்லேருந்து அந்த இன்னொரு பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட்டை வந்து கழிச்சோன்னா நமக்கு வந்து கிடைச்சிரும் சரிங்களா. ஸோ 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ இதுக்குண்டான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், காமன் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு P × 1 + R. ஏன்னா ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ அதுக்குண்டான ஃபார்முலா இதுதான், 100 ஹோல் பவர் n. இப்போ பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட் எவ்வளோங்க, நமக்கு 4000 × 1 + R வந்து 5 divided by 100 whole power 2. ஸோ இது நம்ம எப்படி எழுதலாம், 4000 இது வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 100 ஆயிரும். 1 × 100 100 100 + 5 105 into 105 divided by 100. இது வந்து ஹோல் பவர் 2ன்னு போடுவோம். 2 டைம் வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக எழுதிக்கலாம், divided by 100 இப்படி போட்டுக்கலாமா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து இதை அடிக்க போகிறோம். 1 2 1 2 2 0 கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 2 4 I 2 10 ஒரு 5 5 2 5 10 ஒரு 5 5. பேலன்ஸ் இங்கே எதுவுமே கிடையாது. இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 × 105 × 21. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 4410 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு அமௌண்ட் ஏ வந்து இது. பின்னா நம்ம பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட் எவ்வளோங்க, 4000. அதை வந்து இதோட லெஸ் பண்ணிடணும். லெஸ் பண்ணாதான் நமக்கு அதோட ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அதோட மொத்த வேல்யூ வந்து கிடைக்கும். இதை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா 410 ரூபா. அந்த 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி அப்படிங்கிறது இந்த 410 ரூபா தான். ஸோ இதை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3